सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. இந்த உபனிஷத்து சொல்ற விதமே ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொரு உபனிஷத்தும் ஒவ்வொரு விதத்துல சொல்றது. கேனோபனிஷத்து சொல்றது அது ஒரு விதம், கதோபனிஷத்து சொல்றது ஒரு விதம். வெவ்வேறு விதமான மெத்தேடுல சொன்னால்தான் நமக்கு ரிப்பீட்டிஷன் இல்லாம இருக்கும். ஒன்றும் எந்த ஆங்கிள்லயாவது நம்ம மனசானது அதுல போய் டச் ஆகும். பலவிதமான நல்ல விஷயங்களை நாம பிடிச்சிருந்தா மோசம் இல்லாம ஒன்னொன்னு கண்டுபிடிக்கலாம். இதை தவிர வேற ஒண்ணு போகாம இருக்கலாம். அதுக்காகத்தான் வெரைட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸே சொல்றோம். அதுபோல இங்க மெத்தேடு வெரைட்டிஸ் இருந்ததுன்னா எந்த உபனிஷத் சொல்ற மெத்தேடனுடைய அந்த ஒரு வழியானது நமக்கு பிடிக்கிறதுன்னு பிடிச்சுக்கோங்கிறது நம்ம சொல்ல முடியாதுன்னா அப்படி சொல்றோம். இந்த உபனிஷத்துல இப்ப என்ன நடந்தது, பெரிய பரோபகாரம் ஒருத்தர் பண்றாருன்னா அவரவர்களுக்கு சந்தோஷத்துக்காக தான் அவரவர்கள் பருத்தியாரோட கலந்து உதவி பண்றான்னு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. கர்ப்பம் ஏற்படுறதுன்னா நம்மையே இரண்டாம் தரம் மனைவியானவள் தன் கர்ப்பத்தில் ஏற்று அப்படியே, அதனால அந்த கர்ப்பிணி ஸ்திரியை விசேஷமாக கவனிக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்தை சொல்லியிருக்காரு. இதுல இருந்து இந்த பிராஜினி வளர்றது ரொம்ப முக்கியம். பிரஜாதந்தம் இது இன்றைய தினம் இத ரொம்ப விளக்கமா சொன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். இப்ப பிரஜைகள் வராம இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பண்றான். கேட்டா ஃபுட் ப்ராப்ளம்ங்கிற தலைவலிக்கிறதுன்னா அந்த வலி போறதுக்கு மருந்து கொடுக்கறதா தலையை எடுன்னு சொல்ல முடியுமா? நான் ஜனங்கள் ஜாஸ்தி ஆயிட்டாலே அது உணவுக்கு நீங்க வழி பண்ணும்போது ஜனங்களை கட்டுப்படுத்துவோம் உற்சாகம் பண்ணுங்கன்னு சொல்றது இட் இஸ் நாட் கரெக்ட் வே டு சால்வ் த ப்ராப்ளம். கூடிய மனிதனுக்குன்னு அர்த்தம். சம்சாரனாலே ஜனன மரணம் தான். சம்சாரத்தா ஜீவசேன்னு வச்சுக்கணும். பிதுஸ்வகாசாத் ரேதோ ரூபேண பிரதமம் ஜென்ம ஒன்னாயிடு. தசைவ குமார ரூபேண மாதுகு தித்தீயம் ஜென்ம ரெண்டு சொல்லியாச்சு. தசைவ திருத்தீய ஜென்மனி வக்த இவனுக்கு மூணாவது பிறவி என்னன்னு இவ செத்து போறதுன்னு ஒண்ணு சொல்லணும், இல்ல வேற ஏதாவது சொல்லணும். இவனுக்கு மூணாவது நம்பர் ஜென்மாவை சொல்றதுக்கு பதிலா பிரயத்தஸ்து மறிக்கக்கூடிய அப்பாவனுடைய ஜென்மா அது இவனுக்கு மூணாவதுன்னு சொல்ற கதம் நைஷ தோஷா. அப்பா இது ஒரு பெரிய தவறல்ல. பிதா புத்திரையோகோ ஏகாத்மத்துவ விவக்ஷிதத்துவ. அப்பாவும் கூட ஒரே கணக்கு. அப்பாவுக்கு லாபம் வந்தா நமக்கு லாபம் வந்தா, நமக்கு லாபம் வந்தா அப்பாவுக்கு. அப்பாவுக்குள்ளே ஒத்துமையா இருக்கிறதுங்கிறதுதான் நம்ம விஷயங்கள். ஆத்மாவே புத்திரனாமாசி அப்படி ஒரு பிரியம் இருக்கும். அதுங்கிறதுனால அவருக்கு சொன்னாலும் இவருக்கு தான் கணக்கு. சோபி புத்திரைய ஸ்வபுத்திரே பாரம் நிதாய. மேலும் இன்னொரு அப்படின்னா மேலும் இந்த பிறந்த பையன் இருக்கான இவன் ஸ்வபுத்திரே பாரம். இவனுக்கு வயசாகும் போது எல்லா பொறுப்பையும் பையன்கிட்ட படிச்சுட்டு இத பிரயன்னேவ புனர்ஜாயத்தே மறுபடியும் பிறக்கிறான்னு இன்னொரு மாத்திருகற்பத்துக்கு போறதுக்கு திருகற்பத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு தானிய வடிவத்தை பிறக்கிறானே அதை வச்சுக்கலாம். புனர்ஜாயத்தே யதா பிதா. இந்த என்னாவது ஜீவன் முக்தி அடைஞ்சு விட்டானே ஆனால் ரெண்டு தானே என்னார். மூணு நிர்பந்தம் இல்ல, ஜெனரலி மூணு சொல்லும். ஏன் ஒரு கையில 5 வரல், இன்னொரு கையில 5 வரல், காலில 10, 5 5 10 20, இவன் 1 21 கணக்கு சொல்றது வேதம். ஏகபிகும்சோவே புருஷா தசஹஸ்தியா அங்குலயோ தசபத்யா ஆத்மைக விகும்சா அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லும். ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொரு மனிதனும் 21 நம்பர்ல வரும். எப்படி கையில 10 வரல், காலில 10 வரல், இவன் உடம்பு 1 21 அப்படின்னு வேதம் கணக்கு சொல்றது. இப்போ இதை ஜென்ரலா வச்சு சொல்றது. சில பேருக்கு கையில 6 விரல் இருந்தா 22, 23, கால்லி இருந்தா 24 சொல்லணும்னா ரேர்
எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிளா எடுத்துன்னு கனெக்ட் பண்ண முடியாது. நாமே ரொம்ப சக்தியா தியானத்தோட காயத்ரி ஜபம் பண்றோம்னா பண்றது இல்லைங்கிறதுனால தான் நிறைய இருக்கிறதுனால அந்த கணக்குல சேர்க்கிற வழி. ரொம்ப மைனாரிட்டிக்கு வேல்யூவே கிடையாது. அது மாதிரி எது நிறைய இருக்கோ அதை வச்சுதான் பேசுவோம். மனுஷா ரஜோகுணம் தான் நிறைய இருக்கு, தமோகுணம் இருக்கு, சத்வகுணம் எப்பாவது தலையை தூக்குறது. இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணும்போது இதை இம்ப்ரூவ் பண்ணலாம். இதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் எல்லா படிப்பும் எல்லாம் சத்துவத்தை இன்க்ரீஸ் பண்ணும். We have to improve the சத்வகுணா in our mind. அது எப்படிங்கிறது அவளுக்கு ஓரளவுக்கு தெரியும். தெரிஞ்சாலும் இதனுடைய வழியை சொல்றதுக்கு தான் அத்தான லிட்டரேச்சர் வந்திருக்கு. எதா அசத்வே பிரவருத்தே பிரளயம் யாதி தேகபிருத் ததோத்தமவிதாம் லோகானமலான் பிரதிபத்தியதே ரஜசி பிரளயம் கத்வா கர்மசங்கிஷஜாயதே. அகார்டிங் டு இந்த சத்வரஜஸ்தமோ குணங்களுடைய காம்பினேஷன்ல வேரியேஷன் வரும்பொழுதுதான் நமக்கு எல்லா விதமான இதுவும் வரும், எல்லா ப்ராப்ளமும் வரும். இந்த குணமே நம்மதில்லைங்கிற உணர்ற ஞானம் வரத்துக்கு முன்னாடி ரஜஸ்தமசுங்கிற நடுத்தரம் அடித்தளமாக உள்ளத உயர்தரமாக உள்ளதான சத்துவத்தினால போகணும். இப்போ ஆத்துல ஒரு துர்நாற்றம் வருது, எங்கேயோ எலி செத்து கிடக்குன்னு வச்சுப்போம். இப்ப நீங்க அந்த எலியை எடுத்து போட்டு அந்த இடத்த அலம்பி விடுறதுதான் பெர்மனன்ட் ரிலீஃப். இமீடியட்டா எலிய கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டால் நல்ல ஸ்ப்ரே பண்ணுவேன், நல்ல சென்ட ஸ்ப்ரே பண்ணும். அப்போ இந்த நல்ல ஸ்ப்ரேனால வர வாசனையில அந்த வாசனை அடங்கும். சத்தத்தை இன்க்ரீஸ் பண்ண ரஜஸ்தமோ குணங்களுடைய வேல்யூ குறையும். பாலை நிறைய ஏற்றி லைட்டா காஃபி சாப்பிட்டா அந்த டிகாஷனுடைய பவர் குறையும். அப்புறம் டிகாஷனையும் நிறுத்தணும், சர்க்கரையும் நிறுத்தணும், வெறும் பால் சாப்பிடணும். நான் சொல்லிருக்கேன் இதை பத்தி. காஃபில 3 குணம் இருக்கிறதுனால திருகுணாத்மகமான மாயை. இதுல நாம மொத்தத்தையும் விடணும்னு சொன்னா சட்டம் விட முடியாது. முதல்ல சர்க்கரையை பொறிச்சு டிகாஷனை பொறிச்சு பெரும் பால் சாப்பிட்டு அப்புறம் தானா வெறும் பால் நின்றுபடி. அது போல இங்க அப்பா புள்ள ஒன்னொன்னு வச்சுக்கலாம். இவனும் மறுபடியும் போதான் போறான். யசா பிதா தன்யத்தோக்தமிதரத்ராப்யுக்தமே பவதி இது மன்யதே ஸ்ருதி. அங்க சொன்னது இங்க ரெண்டாவது அப்பா பிள்ளைக்கும் அப்பாவும் பிள்ளையும் ஒரே கணக்குன்னு சொன்னதாகத்தான் இங்க வச்சிருக்கு. பிதா புத்திரையோர் ஏகாத்மத்வாது. ஏகாத்மத்துவங்கிறது இருக்கவே அப்பா பிள்ளைக்குள்ள வேதமே கிடையாது. கர்ப்பேனு சன் அன்வேஷாம் அன்பயேத் அன்வேஷாம் அவேத் அஹம் தேவானாம் ஜனிமானி விஸ்வா சதம் மா புராய சீரரக்ஷன்னதஸ்யேனோ ஜவசா நிரதீயமிதி கர்ப்பயேவ ஏதச்சயானோ வாமதேவ ஏவமுவாச்சா. இப்ப இந்த மேல சொல்லக்கூடிய 5வது மந்திரத்துக்கு நடுப்புற ஒரு கனெக்ஷன் கொடுக்க வேண்டும். அது ரொம்ப கடினமான பதங்கள் வேற. இப்ப இந்த கர்ப்பங்கள் போயிட்டே வந்துட்டே இருக்கு. கடைசியில எப்ப சத்வஞானம் திடமா வருதோ அதுக்கப்புறம் பிறப்பு கிடையாது. பூயோபிஜாயத்தே அப்படின்னு சொல்றோம். இதை எப்படி கனெக்ட் பண்ணி மேல வாமதேவர்ங்கிற ஒரு ரிஷியுடைய கதையை எடுத்து சொல்ற மாதிரி சொல்லிருக்கு. ஏவம் சம்சரன்னு அவஸ்தாபிவ்யக்தி திரயேன ஜன்ம மரண பிரபந்தாரூடா சர்வோ லோகா சம்சார சமுத்திரே கதஞ்சித் யதா ஸ்ருத்யுக்தமாத்மானம் விஜானாதி. சேர்த்துக்கணும். யஸ்யாம் கஸ்யாஞ்சித் அவஸ்தாயாம் ததைவ முக்த சர்வபந்தனா. தெரிஞ்ச உடனே லைட்டு போட்ட உடனே இருட்டு போயிடும். சமகாலம் கிருதகிருத்தியோ பவதி ஏதத் வஸ்து. இதுதான் உண்மை. தது ரிஷினா மந்திரேனாபியுக்தம். சிவஞ்சண்டே வரவனுக்கு இது வேண்டான்னு வைராக்கியம். கர்மாவனாலதான் ஜென்மா. கர்மாங்கிறது நான் நான் என்ற எண்ணத்தோட அகங்காரத்தோட கர்த்திருவாபிமானத்தோட பண்றதுனாலதான். அதே கர்மாவை ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணினோமேயானால் சித்த சுத்தி வழியாக கர்த்திருவம் போக்திருத்தம் எல்லாம் போயிடும். அகம் நித்திய சுத்த புத்த முக்த ஆத்மஸ்வரூபா அப்படின்னு வருங்கிறது தான் அல்டிமேட்.
அது சொல்ற அது வந்துடும் வரத்துக்கு. ஏன்னா அது ஏற்கனவே சித்தம் 10வது பேர்வை செத்து போயிட்டான்னு ஏமாந்ததான ஆசாமிகள் என்னும் பொழுது தசமூடாங்கிற கதையில ஏற்கனவே யாரு அழுதுருக்கானோ 10வது பேர் போயிட்டான்னு சொல்றானோ அவனே தான் 10வது பேர். அது எப்படியோ மரபனால தன்னை மறந்து நிற்கிறான். அப்ப அவர் தசமஸ்திரமசின்னு சொன்ன உடனே இந்த சத்து போனவர் பழிச்சுடுறார். அது மாதிரிதான் இங்க பத்தமாக இருக்கிற ஆசாமிகள் ஒருத்தர் கிடையாது. எல்லாருமே முக்தாள் தான். நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவா எல்லாரும். ஆனா தெரியல, எப்பொழுதுமே ஸ்படிகம் ஸ்வச்சமாக கிறிஸ்டல் கிளியரா தான் இருக்கு. நீ 4 கலர்ல பூவை வச்சுட்டே பாக்குறதுன்னு வச்சிருக்கிறதுனால உனக்கு மல்டி கலர்டு ஸ்டோனா அதேதான் தெரியுது. மனசுக்குள்ள ஸ்படிகம் கலர் மாறாதுங்கிற எண்ணமும் இருந்துங்க. நமக்கு நல்லதுதான் பண்ணணும், பொய்யே சொல்லக்கூடாதுங்கிற எண்ணம் ஒரு பக்கம் இருந்துருக்கா இல்லையா? ஆனா நடைமுறையில அட்ஜஸ்ட் பண்ணி பொய் சொல்றோமா இல்லையா? இதான் சத்வாசனா துர்வாசனாவுடைய சண்டை. தேவா சுராசன்யத்தா ஆசன் இதுதான் இன்னைக்கு வரப்போகுது. இது ஒரு மனிதனுக்கு நல்ல எண்ணங்கள் தீய எண்ணங்கள் எல்லாம் ஏற்படும் பொழுது எது ஜாஸ்தியானது எது குறைச்சலானது எப்படி நாம அதை டேக்கிள் பண்ணணும். பெரிய பேட்டில் ஃபீல்டு வெளியில வேண்டாம், உள்ளேயே நடக்கும். நமக்கு யோஜனை பண்ணி பார்த்தாலே தெரியும். ஒவ்வொரு நாளும் மனதில ஒரு பெரிய போராட்டம் நிகழ்ந்து ஆம்டாம் கொண்டாட்டி சண்டே விட்டுரும். நமக்குள்ளேயே நாம நேர்மையா இருக்கணும், நல்லபடியா இருக்கணும், பொய்யே சொல்லக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டா இருக்கணும், கேட்கறதெல்லாம் அப்படியே கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் வெளியே வருது. சத்துக்கெல்லாம் ஆமா கடைப்பிடிச்சவாள்லாம் சேர்த்தான்னா அவளுக்கு என்ன கஷ்டம் வருது, நமக்கு என்ன ராமர் எவ்வளவு கஷ்டப்படுறார், ராவண பதங்குத்துக்குள்ள என்ன பாடுபட்டுட்டார். அதனால லக்ஷ்மண சமயத்துல பேசின மாதிரி பணம் ஒண்ணு இருந்தா தான் சௌக்கியமா இருக்கலாம். அது அப்படி குரங்கு எண்ணங்கள் வருது. மனித எண்ணங்களும் குரங்கு எண்ணங்களும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால நரகாவ நரோவா வாஞ்சதா வானரகான. எனவே இப்ப அந்த விஷயங்கள் எல்லாம் சுருக்கமா ஏவம் சம்சரணவஸ்தானி அபிவியக்தித்ரயேன ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி என்று 3 கனவு தொழில்களையும் தினசரி பண்ணிண்டு பிறந்து இருந்து வளர்ந்து அழிந்து ஜன்ம மரண பிரபந்தாரூடா. பிரபந்தன கண்டினியூஸான பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று திரும்பி வருது. பெரிய ப்ராஜெக்ட், அது மாறவே வேண்டாம். சர்வோ லோகா சம்சார சமுத்திரே நிபஜிதா. இந்த சம்சாரம்ங்கிற கடல்ல எல்லாரும் விழுந்திருக்கா அஜானத்தினால. ஆனால் எப்போது புண்ணியவசாத் குரு கிருபா ஈஸ்வர கிருபாவனால கதஞ்சிதி யதா ஸ்ருத்யுக்தமாத்மானம் விஜானாதி. ஸ்ருதியில எப்படி சொல்லியிருக்கோ அப்படி தன்னை தெரிஞ்சுக்கிறான். தன்னை சுத்தியுக்தாத்மா ஸ்ருதி சொல்லாத ஆத்மா 2 ஆத்மா இருக்கான. ஆத்மானம் ஸ்ருத்யுக்தம் விஜானாதி. இந்த ஸ்ருத்யுக்தம் ரொம்ப முக்கியம். நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவா அசங்கோ ஜெயம் புருஷா அசங்கோ நஹி சஜ்ஜதே நஜாயதே மிரியதே வா கதாச்சின்னாயம் பூத்வா பீதா வா நபூயः அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணோ நாயம் நஹன்யதே ஹன்யமானே சரீரே. இல்லையா? சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஷ்யத்வ வினஷ்யந்தம் யத் பஷ்யதி ச பஷ்யதி. ஸ்ருதிகளோ ஸ்மிருதிகளோ சொன்னதான ஆத்மஸ்வரூபத்தை தான் என்று உணரும் பொழுது எப்ப வேணா வரலாம். அந்த உணர்வுங்கிறது இந்த ஜென்மாவில இப்பதான் இப்படித்தான் வரும் சொல்ல முடியாது. கட்டத்தா எப்படி இருந்தவருக்கு எப்படி வந்துடுத்து ஒரே நிமிஷத்தை சேஞ்ச் ஆகும். சில குழந்தைய விஷமம் பண்ணிட்டே இருக்கும். திடீர்னு பாடசாலைல கொண்டு போய் விட்டோம்னா ரொம்ப சமத்தாயிடும். ரொம்ப அசலாத்மா வீடுல கல்யாணம் ஆகணும்னு ரொம்ப சமத்தாயிடுறாங்க. இதெல்லாம் நல்ல எக்ஸாம்பிள். ரொம்ப சமத்தா இருக்கும். ஆத்துக்காரர்கிட்ட வந்தோம்னா அசலா போயிடும். அதுவே அது நம்ம பிராணம். ஜலம் பியூரா வருது. அது எவ்வளவு தூரம் கெடுத்து விடுறோம் நம்மளால ஆனபடி. சலிலையே கோ திரஷ்டா த்வைதா. அது மாதிரி நமக்கு நடக்கலாம். இந்த நல்லபடியாக சுத்தத்தான ஆத்மாவை தெரிஞ்சின்றா எந்த நிலையை தெரிஞ்சின்றாலும் சைமல்டேனியஸ்லி ததைவ இம்மீடியட்லி முக்த சர்வ சம்சார பந்தனா. எல்லா விதமான உலக கட்டுப்பாடெல்லாம் சர்வ சம்சார பந்தனா எல்லாம் விட்டுப்படும். அதாவது விலங்கு
அடியேன்னு அடிக்கிறான். சொப்பனத்துல ஒரு திருடனாக ஆகி மாட்டின்ட்டு சொப்பனம் பார்க்கலாம். அந்த அடியினுடைய வலியோ எல்லாம் அப்படின்னு எழுப்பின உடனே போகுமா, 5 நிமிஷம் கழிச்சு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகுமா, கயிறு தெரிஞ்ச உடனேயே பாம்பு போகுமா, இல்ல கயிறு இன்னும் தெரிஞ்சு விட்டேன் 2 நாளா ஏமாந்ததுனால அதுக்கு ஒரு 2 நாள் கழிச்சுதான் அது பாம்பு போகும்னு சொல்லாம, ராத்திரி இருக்கிற முள்ளல குத்திண்டான்னு வெளிச்சம் ஆன உடனேயே அந்த முள்ளெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு இல்ல நேர்வழியில போகணும்னா 10 நிமிஷம் கழிச்சு போகணும். இப்ப தாகமா இருக்குன்னா உடனேதான் ஜலம் குடிக்கணும், 2 நாள் கழிச்சு குடிக்கிறதா. ஆகினால எல்லா ரிசல்ட்டும் வந்ததுன்னா உடனே பலன் வருதுங்கிறது தான் நமக்கு விஷயம். ஆகினால இவர் என்ன சொல்றார், எதைவ பவதி ததைவ ஞானாதேவது கைவல்யம்ல பஞ்சமி உடத்தம் தது ரிஷினா மந்திரேனாபி உக்தம். இந்த மாதிரி ஒரு கணத்துல கர்ப்பத்திலேயே ஞானம் வர முடியும். ஞானம் கர்ப்ப சிசுவுக்கே வரலாங்கிறது தான் இதை எல்லாரும் கோட் பண்ணிருக்காங்க. கர்ப்பத்தைய ரிஷி வாமதேவ பிரதிபேதே அம்மனரவமம் சூரியச்சா. எப்ப வேணா வரலாம், எந்த ஆசிரமத்தானா வரலாம், யாருக்கு வேணா வரலாம். அதனாலதான் சண்டாளோஸ்து சத்து திரியோஸ்து குருதி தேஷா மனிஷா மம. அது வந்ததுங்கிறதுல பிசிக்கல்ல ஒன்னும் மாற்றமோ இதுவோ தெரியாது. அவன் நம்ம மாதிரியே தான் இருப்பான். ஆனா அவளுடைய நடவடிக்கையில அவ மனதுல தானா தெரியும். ராமரை பார்த்தா சாதாரண மனுஷமா தான் இருக்கா, நான் 4 கை மறைச்சிருப்பாங்க. தெய்வத்தன்மை காட்டக்கூடாதுங்கிறதுக்காகத்தான மனுஷனா வந்திருக்காரு. எனவே உள்ளேந்து புரிஞ்சுக்கலாம். அதுக்கு எந்த அவஸ்தையில தெரிஞ்சிருந்தாலும் அப்பவே முக்தங்கிறதுக்காகத்தான் இந்த பெரிய கதை. கர்ப்பேனு சன்னன்வேஷாமவேதமஹம தேவானாம் ஜனிமாதி வேத. அவர் சொல்ற கர்ப்பத்துக்குள்ள ஒரு சிசு வந்திருக்கு, தாய் கர்ப்பத்தில் இருக்கார், அவருக்கு தான் வாமதேவர்னு பேரு. அப்புறம் உடனே கர்ப்பேனு மாது கர்ப்பாசையேவ சன்னு நூ இது இதற்கு ஆச்சரியம் சொல்றது. அநேக ஜன்மாந்தர பாவனா பரிபாக விஷாது ஏஷா தேவானாம் வாக்கு அஞ்ஞாதீனாம் ஜனிமானி ஜன்மானி விஸ்வா விஸ்வானி சர்வாணி அன்வவே அகம் அகம் அஹோ அனுபுத்தவான். என்ன ஆச்சரியோடு அந்த குழந்தை என்ன நினைக்கிறதா, பல ஜென்மாக்கள்ல வேதாந்த அபியாசங்கள் பண்ணி ஈஸ்வர கிருப்பையை வளர்த்துண்டு குரு கிருப்பையும் ஏற்பாடு பண்ணி எப்ப முக்கிய வரணுமோ அப்போ இவருக்கு அந்த ஜென்மா அப்படியே இன்னொரு ஜென்மாவில கர்ப்பம் வந்துடுச்சு. அநேக ஜென்மாந்தர பாவனைகள் எண்ணங்கள் எல்லாம் பரிபாக நல்ல முத்தினத்தினால ஏகாம் தேவானாம் வாகக்ஞாதீனாம் அவேத அகம் இம தேவானாம் ஜனிமானி வேத அப்படிங்கிற நான் எல்லாருடைய ஜென்மாக்களையும் எல்லாருடைய வண்டவாளங்களையும் தெரிஞ்சு கொண்டேன். விஜாதே சரமிதம் விஜாத்தம். ஏன் வாகக்ஞாதினா வாக்குங்கிறது கல்வி, அக்னிங்கிறது தேவதை. இவாளுக்கெல்லாம் முன்னாடியே இவா என்ன பண்ணா எப்படி வராங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. சர்வாணி அன்பவேதம் அஹோ அனுபுத்தவான் அஸ்மி. அடாடாட என்ன ஆச்சரியம், கர்ப்பத்துல ஒரு விதமான சாதனம் இல்லாம பளிச்சேன்னு ஞானம் வந்துருது. சதம் அநேகாக பஹ்யஹ மாம் புர ஆயசீஹி ஆயஸ்யோ லோகமேயஹ இவ தேத்யானி சரீராணி இத்தபிப்ராய. நான் இதுவரைக்கும் எத்தனை ஜென்மாக்கள் எடுத்தேன்னு தெரியுமா, 100 கணக்கா. சதம்னா அநேகான்னு சொல்றேன். பஹ்யஹ புரஹா மாம் எனக்கு வந்திருக்கு. ஆயசி ஒவ்வொரு பட்சணமும் ஒவ்வொரு உடம்பு இரும்பு கோட்டை மாதிரி அசைக்க முடியாது. அவன் அப்படியேதான் இருக்கும். எத்தனை ஜென்மா எடுத்திருப்பான். இரும்பு கோட்டைன்னா அதாவது கொசுக்கு இரும்பு மாதிரி லைட்டுன்னு வச்சுக்கூடாது. சட்டுன்னு நம்மால உடைத்து எரிய முடியலன்னு அர்த்தம். ஆயசீகன இரும்பினால் நிர்மிதம் போலேங்கிறார். இவ்வளவு சரீரங்கள். அதனால்தான் புனః பசு பட்சி மிருகாதிஷு ஜன்மசு அநேகதா ஜனித்வா மகாசங்கல்பம் கேனாபி புண்ணிய கர்ம விசேஷேன இதானீந்தனமானுஷி திஜ ஜன்ம விசேஷம் பிராப்தவதா மம சங்கல்பத்தை இதான் ஆரம்பம். அதுல ரொம்ப அதிர்ஷ்டம் இருந்தா தான் பகூனாம் ஜன்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியன்னு சொல்றோம் இல்லையா. அகம் அகோவன்
தெரிஞ்சுக்கணும். ஆயசீகின்னு இரும்பு போல அசைக்க முடியாததான அபேத்யானி சரீராணி எனக்கு வந்தது. அத்தனையும் இப்ப ஞாபகப்படுது. இப்ப நல்ல புண்ணிய விஷயத்தினால இந்த ஜென்மாவில ஞானம் வந்துடுச்சு. இப்போ இனிமே நானேதான் எல்லாம் அரக்கன்னு ரட்சித வச்சா சம்சார பாச நிர்கமனா. இந்த உடம்பெல்லாம் வந்துதான் இந்த சம்சார பாசத்திலேருந்து நம்ம வெளியில போக விடாத கட்டு போட்டிருக்கான் இல்லையா? அதான விஷயம். சம்சார பாச நிர்கமனத்திலேருந்து விடாம இந்த உடம்பெல்லாம் கட்டி போட்டு இருந்தது. சரீராணி அபிப்பிராய அரக்கன் நைவ ஜாலம் ஹித்வா. அப்புறம் ஒரு தரம் நல்லபடியா குரு கிருப்பை ஈஸ்வர கிருப்பையினால எப்படி ஒரு கழுகானது கூண்டு அடிச்சா கொஞ்ச நாள் ரொம்ப அது ஆகாரம் வந்து அந்த கூண்டு சின்ன பெரம்பு கூடு அதை உடைச்சு இந்த மூக்கால கிள்ளி வெளியில பறந்து போயிடுமோ, அது போல இந்த உடம்பு காட்சியிலேருந்து விடுபட்டேங்கிற சேனை இவ ஜாலம். ஜாலம்னாக்கா அந்த வலை போட்டு கட்டுவிட்டா. இந்த வலைய கொஞ்சம் கொஞ்சமா அழகுனால ஒரு சதம் நாபுர ஆய செய்யற கண்ணு அதா வெளியில கலந்து போகாம உள்ள அமைக்கிறது. சேனோ ஜவசா நிரதீயமிதி. இது குரு கிருப்பையினால ஞானம் வந்து இந்த உலகம் பிறப்பு இறப்புங்கிற நெட்டுன்னா வலை. இப்ப நாம எல்லாரும் நெட்ல தானே இருக்கோம். நெட்டுங்கிறது வலைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. எல்லாத்தையும் வலைதளம் அப்படின்னு சொல்றோம். இதுல நமக்கு நன்மை இருக்குங்கிறத ஒத்துக்கிறோம். ஆனா வலையில அமுட்டுட்டோம்னா வலை அதுதான் நமக்கு தேவையில்லை. அப்ப ஜாலம் ஹித்வா அவசா ஆத்ம ஞான கிருத சாமர்த்தியன. அவசாங்கிறதுக்கு காப்பாற்று. ஜவசான்னு சொன்னா பலம். ஆத்ம ஞான கிருத சாமர்த்தியம். பிறப்பு இறப்பு உடலுக்கே ஒழிய எனக்கல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த விரல ஆட்டும் போதோ இடவெளி ஆடுற மாதிரி தெரியும் போது ஆட்டம் விரலுக்கல்ல ஆகாசத்துக்குத்தான். ஆகாசத்துக்கல்ல விரலுக்குத்தான். 4 கலர்ல பூ வச்சு ஸ்படிகம் பார்க்கும் போது இந்த கலர் எல்லாம் தோற்றமே ஒழிய ஸ்படிகத்தில் இல்லை. இந்த மாதிரி விவேக ஞானம் ஆத்மாவுக்கு வரணும். நீ கர்த்தாவா இருக்கும் போது கர்த்தா இல்ல, நீ போக்தாவா இருக்கும் போதும் போக்தா இல்ல. கர்த்தா நமே கர்ம. என்ன பண்ற? ஏனம் மேற்கு அங்காரம் எச்சைனம் அந்நத்தே ஹதம் உபௌதோ நபிஜானீதோ நாயம் ஹந்தின் அந்நதே அப்படின்னு சொல்றாரோ இல்லையா? அப்ப இந்த உடம்பெல்லாம் நம்ம போட்டு வெளியில விடாம தடுத்தது. அப்புறம் ஒரு பறவைய வந்து கூண்டுல இல்ல வலையில மாட்டின்டா கொஞ்ச நேரம் இருந்து சாமர்த்தியமா அழக முழுக்க உபயோகிச்சு வலைய பிச்சு எரிஞ்சு வெளியில வருது போல நிரதிய நிர்கதோஸ்மி அஹோ கர்ப்பேயேவ சேயானஹ வாமதேவஹ ரிஷி ஏவம் முவாச்சா. என்ன ஆச்சரியம் பா! குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும் போதே இப்படி எல்லாம் சொல்லித்தான். நானே எல்லாம் எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சோ. அகம் இதானியும் ஆத்மஜா. எப்படி சார் கர்ப்பத்தை யாரு உபதேசம் பண்ணா எப்படி அவருக்கு கிடைச்சது? இதெல்லாம் நாம் கேட்கக்கூடாது. முன்னாடி தயாராயிருக்கு. எப்பவுமே பகூனாம் ஜென்மநாமத்தை ஞானவான். அது பிறந்தப்புறம் வரலாமே. அது பழுக்க வேண்டிய நேரம் படுத்துருது. சில மாம்பழம் 3 நாள்ல பழுக்கும்னு வக்கல்ல வைக்கிறான். அதுல வச்சதுலயே ஒண்ணு வந்து மறுநாளே பழுத்து விடும். இன்னொன்னு 3 நாள் கழிச்சும் அப்படியே பச்சை பிடிச்சிட்டே இருக்கு, மஞ்சள் பிடிக்கவே இல்லை. இது அவ்வளவுடைய சில பேருக்கு சின்ன வயசுலயே நல்ல எண்ணங்கள் நல்ல பிரவൃத்திகள் எல்லாம் வரும். சில பேருக்கு ரிட்டையர்ட் ஆனப்புறம் வரும். சில பேருக்கு எப்பவுமே வராது. எப்ப வந்ததோ அப்ப சந்தோஷப்பட்டுக்கலாம். அவருக்கு ஏன் முன்னாடியே வந்தது? சில பேருக்கு சீக்கிரம் 16 வயசுல வேலை கிடைக்கிறது. சில பேருக்கு 61தான் வேலையே கிடைக்கிறது. இதுல இருந்து தான் இந்த கர்மா தீரிய நாம ஒத்துக்க முடியாது. நிர்பந்தம் வருது. எது கிடைச்சாலும் கிடைச்சதுல காலக்ஷேமம் பண்ணணுங்கிறது அதுக்கப்புறம் அதுக்கும் ஒரு கர்மா வேணும். வித்வானஸ்மாத் சரீர பேதாதூர்த்தா உத்கிரமிய அமுஷ்மின் ஸ்வர்கே லோகே சர்வான் காமானா ஆப்த்வா அமிர்த சமபவத். இதோட இந்த கண்டம் முடியும். இந்த அத்தியாயம் முடியும். 2வது அத்தியாயம் முடியும். இந்த மந்திரத்தோட ஏக வித்வான் இவ்வாறு அவர் தன்னை உணர்ந்து சொன்னார். அவர் அஸ்மா சரீர பேதாது ஊர்தா உத்கம்ய. இந்த உடலிலிருந்து கிளம்பி இது நானல்ல உணர்றதே கிளம்புதல் தான்.
இல்ல இது ஜீவன் முக்தின்னு வச்சிருந்தா இதுல இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் அவித்யா பரிகல்பித ஆயசவது அனிர்தேத்ய ஜன்ம மரணாத் அநேக அனர்த்த சதாவிட்ட சரீர பந்தஸ்ய பரமாத்ம ஞான அமிர்தோபயோக ஜனித வீரியகிருத பேதா சரீரோத்பத்தி பீஜ அவித்யாதி நிமித்தோபமர்த்த ஹேதோஹோ சரீர விநாசாத். இது இருக்கிறதாக நினைச்சதுனால்தான் பேய இருக்கிறதா நினைச்ச அந்த கிளியினாலதான் அங்க பயம். சாரி, புலியினால கிளி இல்லை, கிளியினால்தான் புலின்னு சொல்லுவான். வித்தியாசம் சொல்லுவான். அதுல இருந்து தனக்கு அந்த சம்பந்தம் இல்லைன்னு உடம்பு தோன்றும். உடம்பு இருக்கும் பொழுதே உடம்பு இல்லை. அதுல அசரீரம் ஷரீரேஷு அனவஸ்தேஷு அவஸ்திதம். இது அப்சல்யூட்டான ட்ரூத்த சொல்றது. நீ எப்ப பாம்ப கயிறுல பாக்குறியோ, அது பெருசா படம் எடுத்து ஆடுறதா கூட தெரியறதோ, எப்ப காணல்ல நீர் பாக்குறீங்களோ அது அப்படியே அலையா ஓடுறதோ, மீன் மேல டைவடிக்கிறதோ, ஏன்னா காஞ்ச வேப்பல பறந்ததுன்னா டைவடிக்கிற மாதிரி இருக்கும். அப்பவே அங்க ஒரு பொட்டு ஜலம் கிடையாது. நினைக்கிறது தான். எப்ப நீங்க யானை குதிரை தேர் எல்லாம் சொப்பனத்தை பாக்குறீங்களோ, எவ்வளவு தரம் இதெல்லாம் சொல்றது. இதெல்லாம் சொன்னா நம்ம காதுக்கு போறது, மனசுக்கு வர்றதே வழிய ஹிருதயத்துக்கு போகிறது. பதிய மாட்டேங்கிறது. நீதி கதிகளே பதியல, காதோடு நின்று போகுது. அதனாலதான் நாம என்ன பண்ண வேண்டியது, ரிதம் வதிஷ்யாமி சத்தியம் வதிஷ்யாமின்னு 2 தரம் பிரார்த்தனை பண்றோம். இருக்கிறது இருக்கிறபடி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரிதம். தெரிஞ்சதை தெரிஞ்சபடி சொல்லி கடைப்பிடிக்கிறதுங்கிறது சத்தியம். ரித சத்தியாபியாம் ஹி மனுஷே. நன்னா தெரிஞ்ச நன்னா நடக்கணும். நன்னடத்தை அதீதி போத ஆச்சரண பிரச்சாரண. அதனால அமுஷ்மை ஸ்வர்கே லோகே சர்வான் காமானாப்துவா. இத வேடிக்கையா சொல்றது. எல்லா ஆசைகளையும் முடிஞ்சு அமுஷ்மை ஸ்வர்கே லோகேன்னு சொல்றது இப்ப தேவலோகத்தை சொல்லல, ஆத்மாவையே சொர்க்கலோகம்னு ஜனங்களுக்கு புரியுறதுக்காக சொல்ற. பெரிய சொர்க்கம் அமிர்த சமபவத்து. அதோட ஜீவன் நேவ சர்வகாமான ஆத்மாங்கிறார். இவ்வளவு பண்ணி இந்த ஞானம் வந்தவர் நானேதான் அகமானோபமும் சூரியஸ்டான்னு சொல்ல போற அறிவர். பின்னாடி இன்னொரு இதே வாமதேவருடைய சுவானுபவத்தை பிரதானிக்கும் வேற விதமா நினைக்கிறது. நான் எல்லாரையும் தெரிஞ்சுட்டேன் நீங்க சொல்றாரு. நான் அங்க ஒவ்வொரு பேரா சொல்லி நானேதான் அவருங்கிறாருங்க. எப்படி சொன்னா, எல்லாம் தெரிஞ்சவனுக்கு ஒன்றும் தேவையில்லைங்கிற எண்ணம்ங்கிறார். பூர்ண திருப்தின்னு இன்னொருத்தர் சொல்றார். ஒருத்தர் பாசிட்டிவ் வேண்ட சொல்றார், ஒருத்தர் நெகட்டிவ் வேண்ட சொல்றார். எப்படி சொன்னாலும் ஒரே விஷயம்தான். ஆக அத சொல்ற அமுஸ்மின் ஸ்வர்கே லோகே. எல்லா ஆசையும் இந்த லோகத்துக்கு போனா பேர லோக ஆசை எப்படி கிடைக்கும்? எல்லாத்தையும் தாண்டி பூர்ணமாக நாம சாட்சியா இருந்தால்தான் எல்லா ஆசையும் கிடைக்கும். அவன் எப்படி விளையாடுறான், இப்ப எப்படி விளையாடுறாங்கிறத சாட்சியா இருந்து பார்த்தா தான் நமக்கு கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும். நீங்க ஒரு கட்சியில இருந்துன்னு பார்க்கும்போது எதிர்கட்சிக்காரன் என்ன நல்லது பண்ணாலும் எதிர்பார்த்தான் தெரியும். அதனாலதான் சர்வ சாட்சியாக ஞானி இருக்கார். ராகத்வேஷயுக்தைஸ்து விஷயான் இந்திரியைச்சரன் ஆத்மவசேயாத்மா பிரசாதம் அதிகச்சதின்னு சொல்றோம் இல்லையா? அது வாமதேவரிஷி யசோக்தம் ஆத்மானம் ஏவம் வித்வானு, யசோக்தம் ஆத்மானம் ஏவம் வித்வானு. இப்ப தெரிஞ்சது அஸ்மாத் சரீரசேதா சரீரஸ்ய என்ன விநாசா இருக்கும் பொழுது இல்லைன்னா அவித்யா பரிகல்பிதஸ்ய. இது இருக்கிறதாக தோற்றமே ஒழிய நிஜமாக இல்லை. அத்தியாசத்தினால்தான் என்னது நினைக்கிறேன். ஆயசவது அனிர்பேத்ய. இரும்பு கம்பி போல சட்டுன்னு முறிக்க முடியாத. இது எப்படிலாம் இந்த உடம்பு ஜனன மரணாதி அநேக அனர்த்த சத ஆவிஷ்ட சரீர பிரபந்தஸ்ய. பிறக்கிறது இறக்கிறதும் பிறக்கிறது இறக்கிறதும் நடக்கிற வியாதி வரதும் பலவிதமான அனர்த்தங்கள் கெடுதல்கள் நூற்றுக்கணக்கு அநேகன்னு போட்டு அநேக அனர்த்த சத்தா வேற போட்டிருக்காரு. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஆவிஷ்ட இதோட புரிந்த உடம்பே பெரிய வியாதிக்கே கலையமறை. வியாதி வெப்பமான இந்த சரீரத்தினுடைய உபதிரவங்கள்
இது அறியாமையினால வந்தது. பரமாத்ம ஞானாமிருத உபயோக ஜனித வீரிய கிருத பேதாது. எறும்பு போல இருந்தது எப்படி உடைச்சேன்ல அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஒரு ஞானம். ஞானத்தை உபயோகிச்சு இந்த ஜீவன் ஜோதி ஜீவன் எல்லாம் மருந்து போடுறாங்க பத்தியெல்லாம் கேட்கிறாங்க. இந்த கிளைக்கு சாப்பிடுங்க உடம்பு உண்டாயிடும். அந்த ஞானாமிருதத்தை குடிச்சதுனால வீரியம் இவர் பலம் பிரமாதமா வந்துடுச்சோம். இந்த சரீரங்கிற இரும்பு கம்பி அப்படி கட்ட வந்தால் இப்படின்னு ஒளிஞ்சு போயிட்டான். நான் வேடிக்கை சொன்னாத அந்த வீரியம் பலத்தினால கிருத பேதாது குழந்தை போனதுனால அதுக்கு என்ன அர்த்தம்? சரீரோத்பத்தி பீஜ அவித்யாதி நிமித்த உபமர்த்தேதோ. இந்த சரீரோத்பத்திக்கு காரணமாக உள்ள அவித்யா காம கர்ம அத்தியாசம் ஆசி கர்ம இந்த நிமித்தங்கள் எல்லாம் போனதுனால சரீர விநாசாத் இனிமே சரீரம் வரவே வராது. எல்லா கர்மாவும் ஞானாக்கு சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே ததா. அப்புறம் மூர்த்தா பரமாத்ம பூத சன் இவர் நிறைய உயர்ந்ததான பரமாத்மாவாகவே ஆகி அதோ பவாத் சம்சாராத் கீழே இருக்கக்கூடிய இந்த சமுத்திர சாகரத்திலிருந்து உத்கிரமிய ஞான அவத்யோதித அமல சர்வாத்ம பாவமாபன்ன சன் அறிவினால தானே எல்லாம் எவாக இருக்கிறேன் என்றதான ஒரு திட எண்ணம் ஏற்பட்டு அமுஷ்மென்னை யசோக்தே அஜரே அமரே அமிர்தே அபயே சர்வஜ்ஞே அபூர்வே அனபரே அனந்தரே அபாக்யே பிரஜானாமிருதே கரசே ஸ்வர்கே லோகே ஸ்வஸ்மின் ஆத்மனி. இத நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். எப்படி ஆறுதுன்னா நம்ம சொரூபம். அதுக்கு ஜர கிடையாது, மரணம் கிடையாது, மாறுதல் கிடையாது, பயம் கிடையாது. எல்லாம் தெரிந்த ஞான ஸ்வரூபம். அதற்கு காரணம் கிடையாது. நான் வரிசையா சொல்லுவேன். அதற்கு காரியமும் கிடையாது. இவருக்கு அப்பாவும் கிடையாது, பிள்ளையும் கிடையாது. அனந்தரே உள்வெளி என்றதான அபாகியே இல்லாது எல்லாம் இன்ஃபினிட். பிரஜான அமிர்த ஏகரசே ஒரே அறிவு 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 அறிவானந்தம் ஞானானந்தம் அறிவானந்தம் எல்லாம் பேர் வச்சுக்கிறார். அதை தவிர வேறு சுவை இல்லை. அதுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு புரியறதுக்காக சாதாரண ஜனங்களுக்கு புரியறதுக்காக ஸ்வர்கே லோகே எதுல துக்க கலப்பே இல்லையோ எது பேரானந்தமோ அது சொர்க்கம்னு ஒரு லட்சணம் இருக்கு. என்ன துக்கேன சம்பின்னம் நச்சகிரஸ்தமனந்தரம் அகிலாஷோபனீதஞ்ச தத்சுகம் சொப்ப சொம்னு சொன்னா தான் சுவாத்மானந்த விபூத பிரம்மா தியானந்த சந்ததி வேற இருக்கு. தன்னுடைய ஸ்வரூபத்துல அமிர்த சமபவத் சமபவத்துன்னா உணர்ந்தான் அர்த்தம். அமிர்த ஆனா பிகேம்னு சொல்லப்படாது. தசமா regained his life after Upadesha. He took rebirth. அப்படியா சொல்லுவார். அவ்வளவுதான். ரீபர்த் மாதிரி புனர்ஜாத விவாத்மானம் மேனே அப்படின்னு சொல்ற ஜீவன். அப்ப என்ன சொல்ற? ஆத்ம ஞானேன பூர்வம் ஆப்தகாமத்தையா ஜீவன்னேவ சர்வான் காமான் ஆப்துவா. எல்லாம் ஏற்கனவே அடைஞ்சாச்சு, இப்ப அடைஞ்சேன்னு ரெகக்னைஸ் பண்ற இத்தர்த்தா. அப்ப இவர் சர்வாத்மபாவத்தை அடைகிறார். சரீரத்துல நான்கு எண்ணம் போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அசரீரம் வசந்தம் ந பிரியா பிரியே ஸ்பெஷதா பிரியா பிரியோரபி. உடலோட சேர்ந்து கட்டின்னு வாழும் பொழுது நமக்கு மோட்சத்துக்கு போகவே முடியாது. அதை விட்டு விலகணும். விலகிறதுங்கிறது மனதினாலதான் விலக முடியுமே, பிசிக்கலா விலக முடியாது. எப்படி விலகிறது? துஷனை கண்டா தூர விலகன்னு அவர் நம்மாத்திலே பக்கத்து பிளாட்ல இருக்கார். இதுக்கு அதுக்கும் நடுப்புற கதவுல சத்தம் வருது. விலகிறதுன்னா மனசை விலக்கிக்கணும். பையன்கிட்ட இருந்து நீங்க விலகும்போன்னா தள்ளி பிசிக்கலா மட்டும் போறது இல்லை, மென்டலி நமக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லையான்னு இருக்கணும். இந்த காலத்து துக்க பசங்கள்லாம் அப்பா அம்மா கூட நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு
பற்றுதல் விட்டு இருக்கா மாதிரி. இத நல்ல எக்ஸாம்பிளா நான் சொல்லல, கெடுதல் எக்ஸாம்பிள் கிடைக்குங்கிறதுக்காக. ஜீவன் நேவ சர்வான் காமான் ஆப்துவா, இப்பவே எல்லாம் கிடைச்சு போச்சு. ஏன்னா ஆத்மானந்தத்துக்குள்ள எல்லாம் அடக்கம்னு தெரிஞ்சா எல்லாம் அவ்வளவுதான். வச்சனம் சஃலஸ்ய சோதாஹரணஸ்ய ஆத்மஞானஸ்ய பரிசமாப்தி பிரதர்சனார்த்தம். மோட்சமே கிடைச்ச ஸ்வஸ்வரூப ஸ்திதியை சொல்லிட்டதுனால இந்த ஐதரேய உபனிஷத்துல இந்த அத்தியாயம் முடியும் பொழுது அமிர்த சமபவத் சமபவத், ஐயா நிலையை உணர்ந்தான் உணர்ந்தான். 2 தரம். இந்த உணர்வுக்கு அப்புறம் ஒரு பேச்சு இல்ல, ஒரு மூச்சு கிடையாது. எல்லாம்